கமால் அத்வான் மருத்துவமனையில் இருந்த மிகப்பெரிய ஜெனரேட்டரை மொத்தமாக அழித்து ஒழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். 5 லட்சம் பேருக்கு 121 கழிவறைகள் என்று சொன்னால் ஒரு கழிவறையை குறைந்தது 4130 பேர் பயன்படுத்த வேண்டி இருக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குப்பத்து சஹ்ராவினுடைய வாசல்ல கொடிகளோடு அவங்க நிற்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஹமாஸ் உள்ளிட்ட பல பேரும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சி இது. பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள், அப்பாவி பெண்கள், அப்பாவி தாய்மார்கள், அப்பாவி ஆண்கள் அத்தனை பேரையும் கூட்டி கழித்து பார்த்தால் 36,000 பேர் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதைவிட அதிகமாக பாலஸ்தீன யுத்தத்திலே இஸ்ரேலிய ராணுவம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அந்த அளவுக்கு அங்கே பட்டு பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. எங்களை விடுத்து அங்கே நீங்கள் நினைக்கிற பொம்மை ஆட்சியை கொண்டு வர முடியாது என்பதையும் திட்டவட்டமாக அமெரிக்காவுக்கு சொல்லி வைத்திருக்கிறது ஹமாஸ். இத்தாலியினுடைய பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேல் பல்கலைக்கழகங்களுடனான தங்களுடைய ஈராமஸ் ஒப்பந்தங்களை எல்லாம் மொத்தமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை என்று அப்பர் கலீலிய தீ வைத்து எரித்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, ஹிஸ்புல்லாக்களின் உளவு பிரிவு வலுவாக உள்ளே இயங்குகிறது. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 243வது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பாலஸ்தீனத்திற்கு வெளியில் உள்ள பகுதிகளும் காசாவை ஒட்டி என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பல ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சமாதான முன்னெடுப்புகள் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து சரமாரியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உச்சகட்ட அளவிலான தாக்குதல் இதுதான் என்று சொல்லப்படுகிற அளவுக்குண்டான தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருகிற நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் அவர்களை ஒட்டிய இன்னும் பல படைப்பிரிவுகளும் சேர்ந்து தொடர்ந்து இஸ்ரேல் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பதாக ஆரம்பமாக சில முக்கியமான செய்திகளை பார்த்துவிட்டு உள்ளே நுழைய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் அல் மவாசி கேம்ப், அல் மவாசி முகாம் என்பது காசாவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அகதிகள் முகாமாக இருக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் உள்நாட்டுக்குள்ளேயே உலகத்திலேயே ஒரே நேரத்தில் 7 தடவைகள் அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அது கண்டிப்பாக பாலஸ்தீன அப்பாவி மக்களாக மாத்திரம்தான் இருக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையிலே யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் இலங்கை இஸ்லாமியர்கள், இலங்கை முஸ்லீம்கள் அகதிகளாக உள்நாட்டுக்குள்ளேயே குடிபெயர்ந்திருந்தார்கள். இதே நேரத்தில் மியன்மாரிலே நடைபெற்ற சம்பவங்களில் மியன்மாரிலே இருக்கக்கூடிய ரோஹிங்யா முஸ்லீம்கள் அங்கிருந்து அகதிகளாக பங்களாதேசத்திற்கு குடிபெயர்ந்திருந்தார்கள். இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு குடிபெயர்வரும் ஒரே நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக்கப்படுவதும் என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கும் நடந்து வந்தாலும் உலக வரலாற்றில் கிட்டத்தட்ட 240 நாட்கள் 8 மாதங்களுக்குள்ளாக 7 தடவைகள் 7 இடங்களுக்கு குடிபெயர்ந்த அகதிகளாக மாற்றப்பட்ட ஒரே சமூகமாக பாலஸ்தீன அப்பாவி மக்கள் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், அல் மவாசி கேம்ப், அல் மவாசி முகாம் பகுதிகளில் ஒரு டாய்லெட்டை 4130 பேர் பயன்படுத்துகிறார்கள் என்பது நம்பவே முடியாத பேருண்மையாக மாறியிருக்கிறது. சுமார் 5 லட்சம் பேர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 5 லட்சம் பேருக்கு வெறுமனே 121 டாய்லெட்டுகள் மாத்திரமே காணப்படுகிறது. இது நம்ம சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விவகாரம் கிடையாதுங்க. 5 லட்சம் பேருக்கு 121 கழிவறைகள் என்று சொன்னால் ஒரு கழிவறையை குறைந்தது 4130 பேர் பயன்படுத்த வேண்டி இருக்கும். இதிலே ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று அத்தனை பேரும் உள்ளடங்குவார்கள். தண்ணீருக்கு பற்றாக்குறை, உணவுக்கு பற்றாக்குறை, மருந்துகளுக்கு பற்றாக்குறை, அனைத்துக்கும் பற்றாக்குறை.
டாய்லெட் கூட இல்லாத ஒரு நிலையை, இக்கட்டை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கிருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்தார் நிம்மதியாக இருக்க வேண்டும், குறிப்பாக ஒழுக்கம் பேணப்பட வேண்டும், கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக நாம் எப்படியெல்லாம் நம்முடைய சிரத்தை எடுத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் காசாவுடைய சகோதரிகளுடைய நிலையை எடுத்து பாருங்கள். மார்க்கத்தையும் கடைபிடிக்கிறார்கள், ஈமானோடும் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை வாழ வைக்க போராடுகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கைக்காகவே போராடுகிறார்கள், தங்களுடைய வாழ்வையே தங்களுடைய நாட்டுக்காக அர்ப்பணிக்கிற நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போது தங்களுடைய இயற்கை காரியங்களை நிறைவேற்றுவதற்கு கூட இடவசதி இல்லாமல் 121 டாய்லெட்டுகளை 5 லட்சம் பேர் பயன்படுத்துவது என்பது நம்பவே முடியாத, ஏற்றுக்கொள்ள தயங்குகிற அளவுக்குண்டான பேருண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆக்ஸ்ஃபாம் ஆய்வு நிறுவனம் இந்த செய்திகளை வெளியிட்டு அதிர்ச்சியை தந்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் கமால் அத்வான் மருத்துவமனையில் இருந்த மிகப்பெரிய ஜெனரேட்டரை மொத்தமாக அழித்து ஒழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். கமால் அத்வான் மருத்துவமனையை நீங்க பார்க்குறீங்க, அதில் இருந்த மிகப்பெரிய ஜெனரேட்டர் இதுதான், மின் உற்பத்தி இதிலிருந்து தான் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. மருத்துவமனையினுடைய அனைத்து காரியங்களும் இதனூடாகத்தான் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு அதை மொத்தமாக தீ வைத்து எரித்திருக்கிறது, குண்டுகளை தாக்கி அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்குள் அல் ஜசீராவுக்கு 35 நாட்கள் உடனடி தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடை கண்டினியூ ஆகும், அந்த தடை தொடரும் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தான் இது. இருந்தாலும் ஒரே ஒரு நீதிபதி மாத்திரம் நியாயமாக சிந்தித்த நிலையில் அதற்கு மாற்றமாக உயர் நீதிமன்றம் இஸ்ரேலுடைய இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் அங்கு நடக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. அல் ஜசீரா அதை வெளிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் அங்கே ஆபீஸ் வைத்து இயங்கவில்லையே தவிர, ஆனால் அவர்களுடைய செய்திகளை உலகத்திற்கு கொண்டு வருகிறார்கள். நேற்று நம்ம காட்டிய காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஹெஸ்புல்லாக்கள் கொடுக்கிற பதிலடிகளால் பற்றி எரிகிற இஸ்ரேலுடைய காட்சிகள் எல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு வெளியாகிய, ஆரம்பத்தில் இதெல்லாம் வெளியாகாதுங்க, அதையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள எவ்வளவு அடி விழுந்தாலும் ஒரு செய்தி வெளியே வராது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களே வெட்கத்தை விட்டு அதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்கிற நிலையில் தான் இன்றைக்கு ஜெருசலம் டே கொண்டாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் யூதர்கள். அங்கிருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் என்கிற காரணத்தினால் ஜெருசலம் டேயினூடாக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் யூதர்கள் கலந்து கொண்ட அணிவகுப்பிலே பல பேர் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய பல இடங்களுக்கு சேதங்களை விளைவித்திருக்கிறார்கள், அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குப்பத்து சஹ்ராவினுடைய வாசல்ல கொடிகளோட அவங்க நிற்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஹமாஸ் உள்ளிட்ட பல பேரும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சி இது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நிறுத்தி வைத்துக் கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைகிறார்கள். அங்கே பல இடங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை பலவந்தமாக ஆக்கிரமிக்க முனைகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட தீவிர ஜியோனிஸ்டுகள் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்கிறது வஃபா நியூஸ் ஏஜென்சி. இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறான். அவர் கலந்து கொண்டு அதிலே பேசிய பேச்சுக்களும் இன்றைக்கு சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஹமாஸுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறோம் என்று அவன் என்ன சொல்றார் என்று கேட்டா, ஜெருசலம் எங்களுக்குரியது என்று வாதிட்டு இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும் ஜெருசலம் யாருக்குரியது என்பதை பொறுத்தவரையில் சர்வதேச நியதி யாருக்கும் இல்லை, அனைவருக்கும் பொதுவானது என்றுதான் சர்வதேச நியதி சொல்லிக் கொண்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் அது இஸ்லாமியர்களுடைய புனித தலம் என்பதிலே எல்முனை அளவுக்கும் மாற்று கருத்தும் கிடையாது. ஜெருசலம் என்பது, மஸ்ஜித் அக்ஸா என்பது இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமான பள்ளிவாயலாக இருக்கிறது. எனவே அது இஸ்லாமியர்களுக்குரியதாக இருந்தும் சர்வதேச நாடுகள் 3 மதங்களுக்குரியது என்று ஆக்கப்பட்டிருந்தும் இல்லை, அது எங்களுக்கு மட்டும்தான் உரியது என்று நாங்கள் ஹமாஸுக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்கிறார் இடாமர் பென். சொன்னது மட்டுமல்லாமல் ஜெருசலம் எங்களுக்குரியது, டமாஸ்கஸ் வாசல் எங்களுக்குரிய, டமாஸ்கஸ் வழியாக உள்ளே நுழையக்கூடிய வாயில் எங்களுக்குரியது, அதே நேரத்தில் டெம்பிள் மவுண்ட் எங்களுக்குரியது. அவர்
சொல்றாரு, கடவுளுடைய கரத்தால் முழு வெற்றியும் எங்களுக்குத்தான் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் யதார்த்தமான நிலை என்ன, களநிலை என்ன என்பதை இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் குறிப்பாக ஜியோனிஸ்டுகளே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இதற்கு கடுமையான ஒரு பதில் அறிக்கையை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் உடனடியாக அக்ஸா வளாகத்தை விட்டு வெளியேற வேண்டும், இல்லை என்றால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாளைக்கு பார்க்க முடியும் அவர்கள் வெளியேறாவிட்டால் என்ன நடக்கிறது என்பதை. ஏன்னா அக்ஸா விஷயத்தில் ரொம்ப கராராக ஹமாஸ் மட்டுமில்லை அல் குதுஸ் படையணியும் இருப்பாங்கிறது நமக்கு தெரியும். அக்ஸா வளாகத்தில் பெரிய அளவில் பலம் பொருந்தியவங்களாக இருக்கிறதும் அல் குதுஸ் படையணி. எனவே நாளைக்கு இதனுடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கு அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இதுவரைக்கும் 36,000க்கு மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ரஃபாவினுடைய ஈஸ்ட் ரஃபா பகுதிகளில் தாக்குதல்கள் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் 36,000 பேர் அங்கே அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையும் கள நிலவரமும் அதுதான். ஆனால் எத்தனை பேர் ஹமாஸிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் இஸ்ரேலால் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. 13,000 பேரை கொண்டுட்டோம், 18,000 பேரை கொண்டுட்டோம். திட்ட தெளிவாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவர்கள் ஹமாஸிலே இத்தனை ஆயிரம் பேரை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை என்கிறார்கள். காரணம் என்னன்னா, காசாவில் கொல்லப்படுகிற அத்தனை பேருடைய தகவல்களும் அப் டு டேட்டாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இத்தனை ஆயிரம் பேரை கொண்டுட்டோம்னா அவங்க யாரு, அவங்கள ஹமாஸ் தான், இந்த பாருங்க பாடியாவது காட்டியிருக்கணும். அதை அவர்கள் காட்டவில்லை. ஆனால் ஹமாஸினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை பிரகாரம் கிட்டத்தட்ட 250க்கு உட்பட்ட சுதந்திர போராளிகள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக வரை 200 பேர் அளவுக்கு தான் கொல்லப்பட்டிருந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக ஜபாலியா பகுதிகளிலே பாரிய ஒரு தாக்குதல் நடைபெற்ற காரணத்தினால், அதை தொடர்ந்து ரஃபாவுக்குள்ளேயும் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிற காரணத்தினாலும் அவர்களுடைய எண்ணிக்கை 250 50 பேர் எக்ஸ்ட்ரா கொல்லப்பட்டிருக்கலாம், ஷஹீதாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் ஆரம்பித்து 4 மாதங்கள் தாண்டுகிற போதே இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மெர்காவா டேங்குகள் மாத்திரமே 2000க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் நாசப்படுத்தப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது என்கிற செய்திகளை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறோம். மொத்தத்தில் காசாவுக்குள் நுழைந்ததிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவிகளை விட அதிகமாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது இஸ்ரேலிய ஊடகங்களுடைய நம்பிக்கையே. ஏன்னா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற தகவல்களை எல்லாம் வெளியிட முடியாது, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பல சட்டங்களை இந்த யுத்தத்தை வச்சு அவன் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் அங்கு மனநோயாளிகளாக மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்கள், கொல்லப்பட்டவர்கள், ரெசோ படையினுடைய எண்ணிக்கை என்ன, எல்லாத்தையுமே ஒரு அலசி இப்படி இருக்கலாம் என்கிற விதத்தில் பார்க்கிற ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள், அப்பாவி பெண்கள், அப்பாவி தாய்மார்கள், அப்பாவி ஆண்கள் அத்தனை பேரையும் கூட்டி கழித்து பார்த்தால் 36,000 பேர் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதைவிட அதிகமாக பாலஸ்தீன யுத்தத்திலே இஸ்ரேலிய ராணுவம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அந்த அளவுக்கு அங்கே பட்டு பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் அவர்கள் ராணுவத்தை அழைத்திருக்கிறார்கள். அது எப்படி என்கிற செய்திகளை பின்னால் நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம் போரை முடிவுக்கு கொண்டு வருகிற எந்த வகையான சாத்தியமான யுத்த நிறுத்தத்திற்கும் நாங்கள் சாதகமான பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்கிறது ஹமாஸ். குறிப்பாக ஹமாஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, யுத்த நிறுத்தம் வர வேண்டும், நிரந்தர யுத்த நிறுத்தம் வர வேண்டும், காசாவில் இருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேற வேண்டும், இஸ்ரேலிய கைதிகளை நாங்கள் வெளிவிடுகிற அதே நேரம் எங்கள் மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேருமே மொத்தமாக இஸ்ரேல் பரிமாற்றம் என்கிற அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும்.
வேண்டும். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற அடிப்படையை வைத்துக்கொண்டு நாங்கள் முன்மொழியப்படுகிற எந்த ஒரு சாதகமான போர் நிறுத்தத்திற்கும் தயாராகவே இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இஸ்மாயில் ஹனியா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களுடைய மக்களுடைய விருப்பத்தையும் துணிச்சலையும் நாங்கள் பாராட்டுகிற அதே நேரம் அவர்களுக்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே பாலஸ்தீன விவகாரத்தில் ஹமாஸ் தெளிவான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது. யுத்த நிறுத்தம் என்றால் மாத்திரம், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்றால் மாத்திரம் நாங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹமாஸும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் தொடர்ந்து நேர் மாறான கருத்துக்களையே சொல்லி வருகிறார்கள். இது இன்னைக்கு நடக்கிறது இல்லை, அவன் எப்பயுமே அப்படித்தான் செய்வானுங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ ஒன்று சொல்லி அடுத்த நிமிஷம் மாற்றக்கூடிய ஒருத்தன் இருப்பான்னா ஜியோனிஸ்ட் யூதர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் அது. அந்த குரூப் இருந்து வரக்கூடிய பதில்கள் ஒவ்வொன்றும் உடனுக்குடன் மாற்றப்படக்கூடிய கலவையான நேரெதிரான செய்திகளாக இருக்கிறது. எனவே ஹமாஸ் பதிலளிக்கும், கத்தார் வழியாக ஹமாஸுடைய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிற அதே நேரம் சரியான ஒரு முடிவை இஸ்ரேலும் சொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்கிறது வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகையினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவன் இன்றைக்கு செய்தியாளர் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் மாத்திரமல்லாமல், எங்களுக்கு யுத்த நிறுத்த உடன்படிக்கை எழுத்தில் வேண்டும், நிரந்தர யுத்த நிறுத்தம் வேண்டும் என்பதை மீண்டும் ஹமாஸ் வலியுறுத்தி இருப்பதோடு மட்டுமல்லாமல், காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்கள் நாங்கள் தான், எங்களை விடுத்து அங்கே நீங்கள் நினைக்கிற பொம்மை ஆட்சியை கொண்டு வர முடியாது என்பதையும் திட்டவட்டமாக அமெரிக்காவுக்கு சொல்லி வைத்திருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவை நினைத்தாலும் இனிமேல் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது என்கிற நிலை தற்போது உருவாகி வருகிறது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், சர்வதேச மட்டத்தில் செருப்படி விழுந்து கொண்டிருக்கிறது. சர்வதேசம் இஸ்ரேலை அடையாளம் கண்டுவிட்டது. சர்வதேச மக்கள் இஸ்ரேலை இகழ்ந்து பேசுகிற நிலை உண்டாகி இருக்கிறது என்கிற நிலையில் இஸ்ரேலிய தலைவர்களாக குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, வார் கேபினட்டினுடைய மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய கேலண்ட் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இருந்து வெளிவர இருக்கிற நீதிமன்ற தீர்ப்பு, அவர்களுக்கான பிடியாணை அரெஸ்ட் வாரண்ட் வரை இருக்கிறது. இவர்களோடு சேர்த்து இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட், ஹமாஸினுடைய படைப்பிரிவாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தக்கூடிய யஹியா சின்வார் உள்ளிட்டவர்களுக்கும் பிடியாணை வர இருக்கிறது. இவங்களுக்கு பிடியான வர்றதை பற்றி மேட்ரே கிடையாது. அவங்க தான் களத்தில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று நிற்கிறார்கள். ஆனால் ஒரு பிரதமருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வர இருக்கிறது. இதை எப்படியாவது அமெரிக்காவை வைத்து தடுத்து விட வேண்டும் என்று இஸ்ரேல் முனைப்பு காட்டியது. குறிப்பாக அமெரிக்கா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலும் உறுப்பினர் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலும் அவர்களுக்கு அது சாதகமாக இருந்த நிலையில் இன்றைய தினம் அமெரிக்காவிலே ஐசிசி இந்த இஸ்ரேலுக்கு எதிரான, இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிரான அரெஸ்ட் வாரண்டை பிறப்பிக்க முடியும் என்கிற அனுமதியை இன்றைக்கு அமெரிக்கா நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. அமெரிக்கா நாடாளுமன்றத்துக்கு இந்த மேட்ரு மசோதாவாக கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அமெரிக்க நாடாளுமன்றமே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன்னு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துக்கிறங்க என்கிற நிலை எடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலேயே இந்த நிலைன்னா மற்ற இடங்களில் என்ன நிலையாக இருக்கும்? எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் என்பது யுத்த நிறுத்தம் என்பது மாத்திரமல்ல. யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி உண்டாக வேண்டும், அங்கே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதெல்லாத்தோடும் சேர்த்து நம்முடைய பிரார்த்தனையின் அடிப்படை கருத்தாகவும் எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரேல் யார் என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். அல்லாஹு தாலா இந்த யுத்தத்தினூடாக இஸ்ரேலியர்கள் யார், யூதர்கள் யார் என்பதையும் மிக துல்லியமாக காட்டிக் கொண்டிருக்கிற நேரம், இத்தாலியினுடைய பல்கலைக்கழகங்கள், இத்தாலி நமக்கு தெரியும் ப்ரோ பாலஸ்தீனியனாக இல்லாமல் ப்ரோ இஸ்ரேலியனாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இத்தாலியினுடைய பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேல் பல்கலைக்கழகங்களுடனான தங்களுடைய ஈராமஸ் ஒப்பந்தங்களை எல்லாம் மொத்தமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்.
இருக்கிறார்கள். இனிமே இந்த யுத்தம் எல்லாம் நிறுத்தப்பட்டு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து முடிவுக்கு வருகிற வரைக்கும் இத்தாலிக்கும் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில் எந்த விதமான ஒப்பந்தங்களும் பரிமாற்றங்களும் பாதுகாப்பு விவகாரங்களும் கிடையாது. இன்னைக்கு காய் வெட்டி இருக்கிறார்கள், இன்றைக்கு வெட்டி அனுப்பி இருக்கிறார்கள் இஸ்ரேலை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அவர்களுடைய ஆதரவு நாடுகளே அவர்களுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட மெட்டாவினுடைய நிறுவனங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை கட்டுப்படுத்துதுன்னா அநியாயங்களை வெளியே கொண்டு வர விடாம அந்த வீடியோக்கள் அந்த சம்பவங்களை எல்லாம் இவர்கள் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்று மெட்டாவிலே பணிபுரிந்த ஒரு சகோதரர், பாலஸ்தீன அமெரிக்க பொறியாளர், அவர் கொண்டு வந்த ஒரு வழக்கு விசாரணை அமெரிக்காவிலே விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹம்மாத் என்கிற அந்த சகோதரர் தான் மெட்டா நிறுவனத்துக்கு எதிராக, ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு எதிராக இந்த தீர்ப்பொன்று வெளியிடப்பட வேண்டும், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், இவர்களை நிறுத்த சொல்லுமாறு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் சென்றிருக்கிறார். குறிப்பாக மெட்டா நிறுவனம் இஸ்ரேல் கொடியோடு சம்பந்தப்பட்ட எமோஜிக்களை பயன்படுத்துவதற்கெல்லாம் தடை விதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் நிறுத்துங்கள் என்று நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு சென்ற இந்த விவகாரம் தொடர்பாக மெட்டா நிறுவனம் எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை என்கிறது ராய்ட்டர் செய்தி சேவை. அதே நேரத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வைத்திருக்கும் மெட்டா நிறுவனம் பாலஸ்தீனம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இப்படி அநியாயமாகத்தான் நடந்து வருகிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று இதற்கு முன்பதாகவே 200க்கும் மேற்பட்ட மெட்டா நிறுவன ஊழியர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், நிறைய சகோதரர்கள் கேட்பீங்க, ஃபேஸ்புக்கில் உங்கள் வீடியோ வரலையே என்று. நம்ம ஃபேஸ்புக்கில் வீடியோ போடவே முடியாது, லிங்கை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட எந்த வீடியோ ஃபேஸ்புக் என்ன டிக்டாக்லேயே போட முடியாதுங்க. டிக்டாக்ல போடும்போது நம்ம டிக்டாக்ல இந்த வீடியோக்களை போட்டுருக்கோம், அந்த அக்கௌண்ட்டையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ புதிய அக்கௌண்ட் தான் நம்மளே திறந்துருக்கிறோம். டிக்டாக்ல போட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், இன்ஸ்டாவில் போட முடியாது, நிறைய செய்திகளை நமக்கு போட முடியாது. அல் ஜசீரா மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏன்னா அவங்களெல்லாம் அடக்க போனாங்கன்னா அவங்க அதுக்கு எதிராக பெரிய கேஸ் எடுத்துருவாங்கிறதுனால அவங்கள அடக்க முடியாமல் இருக்குது. அதனால தான் அவங்களோட வீடியோக்களை அவங்க எடுத்து போடுறதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம எதையுமே பின்னாடி காட்டினா கூட யூடியூபே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறதுனால அதை போட முடியாது. அதற்கு எதிராகத்தான் தற்போது இந்த சகோதரர் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இப்படியான நேரத்தில் தான் தெற்கு இஸ்ரேலில் வெடிகுண்டு வெடித்த காரணத்தினால் கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது எப்படி நடந்தது என்று நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்கிறது ஐடிஎஃப். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன விஷயம் என்று கேட்டா, இந்த ஐடிஎஃபினுடைய ஆயுத பதுங்குகுழி தான் இன்றைக்கு வெடித்திருக்கிறது. இது எப்படி வெடித்தது என்று நாங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார்கள். இதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களுடைய உளவு பிரிவு மிக துணிச்சலாக இஸ்ரேலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதனால் தான் கடந்த 2-3 நாட்களாக வரலாறு காணாத அக்யூரேட்டான தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அயன்டோமினுடைய பேட்டரிகளை நோக்கி உடனுக்குடன் தாக்குதல் நடத்துகிறார்கள். அயன்டோம்னாலே இப்ப சிரிப்பு வருகிற அளவுக்கு காமெடி பீஸாக மாற்றப்பட்டு விட்டது. அந்த அயன்டோம் மீது, பேட்டரிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அயன்டோமை இயங்க செய்யாமல் செய்கிறார்கள். அயன்டோமால் ஒண்ணுமே செய்ய முடியல பாவா என்னால என்று சொல்லுகிற அளவுக்கு அயன்டோம் மேல அட்டாக் நடத்தப்படுவது மட்டுமல்லாமல் வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலில் நாம் நேற்று காட்டியிருந்தோம். இஸ்ரேல் எப்படி பற்றி எரிகிறது என்பது அது நேற்று மட்டுமல்ல, இன்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. 9 மணி நேரங்கள் மொத்தமாக போராடியும் எங்களால் அந்த தீயை அணைக்க முடியவில்லை என்று 30க்கும் மேற்பட்ட தீ அணைப்பு குழுக்கள் பின்வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற காரணம் என்னன்னா, தீ அணைக்க முடியாதுங்கிறதல்ல, தீ அணைக்க போகும்போது திருப்பி சைரன் கேட்டுக்கிட்டு இருக்குது, திரும்ப உள்ள வந்துகிட்டு இருக்குது, அடிக்கிறாங்க என்கிற செய்யனா நூற்றுக்கணக்கான புர்கான் ஏவுகணைகளை அவர்கள் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். புர்கான் ஏவுகணைகளை பொறுத்தவரை 300 தொடக்கம் 600 கிலோ அளவுக்குண்டான வெடி மருந்துகளை சுமந்து செல்லக்கூடியது. அவற்றை அயன்டோமால் இன்டர்பிரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது, தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கிறது. எனவே அயன்டோமை மீறி அங்கே பலவிதமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது.
அப்பர் கலீலி உள்ளிட்ட பல பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அப்பர் கலீலிக்காரங்க கலீலி அண்ட் அப்பர் கலீலி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு இது தனி நாடா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீனம் எங்க நாட்டை எங்களுக்கு தாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல்காரன் பாலஸ்தீனத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது ஏன் நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய கலீலி அப்பர் கலீலிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு அப்பர் கலீலின்னு ஒரு நாடு வேணும் உலகத்தில், எங்களுக்கு அதை தனியா தாங்கடான்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை என்று அப்பர் கலீலியை தீ வைத்து எரித்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, ஹிஸ்புல்லாக்களின் உளவு பிரிவு வலுவாக உள்ளே இயங்குகிறது. ஏன்னா இந்த ஈரானுடனான மோதல் அது இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஈரானுடைய பேக்கப்ல உள்ளே நுழைஞ்சிட்டாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள இருந்த ஆயுத களஞ்சிய சாலை எப்படி அங்கிருந்து ஆயுதங்கள் எப்படி வெடித்து சிதறியது, அங்க எத்தனை பேர் ஆக்சுவலி கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி வரல. 9 பேருக்கு காயமுங்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய ஊடகங்களே சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா, பற்றி எரிகிறது ஆயுத களஞ்சிய சாலை என்று சொல்கிறார்கள். எப்படி எரிகிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்று சொல்றாங்களே தவிர கண்டுபிடிக்க முடியல. எனவே இதுவும் ஹிஸ்புல்லாக்களுடைய காரியம்தான் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஹசன் நஸ்ருல்லா எங்க இருக்கிறார்னு எங்களுக்கு தெரியும், போட்டு தள்ளிடவும் முடியும் என்றெல்லாம் சொன்னாங்க. சொல்லி அடுத்த நாள் ஆரம்பிச்சது கடுமையான தாக்குதலை தாங்க முடியாமல் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் லெபனானிலே தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகள் சுவாசத்தினூடாக மரணத்தை கொண்டு வந்து தரக்கூடியவைகள். இந்த குண்டுகளை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது என்கிற சர்வதேச விதிகள் இருந்தும் எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி அநியாயத்தில் ஈடுபடுகிறது. அப்படிதான், ஏன்னா அப்பாவிகளை கொல்லுவது மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே தவிர ராணுவ ரீதியாக மோத தெரியாது. அதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு 2-3 நாட்களாக முழு இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேலை பத்த வைத்துக் கொண்டே இருக்கிறது, விடாமல் தாக்கிக் கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிற அதே நேரம் எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலியர்கள் ரிசர்வ் படையை தேடி வலை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்துக்கு ராணுவம் கிடையாது, வரமாட்டேன்னா இந்த ரிசர்வ் படைன்னு வச்சுக்கிறவாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் நேரடியாக களத்தில் ராணுவமாக இருக்க மாட்டான். இஸ்ரேலில் அதாவது அத்தனை 18 வயதை தாண்டி அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுத்திருப்பானா, யுத்தம் என்று அறிவிச்சுட்டா அவங்க ரிசர்வ்ல இருப்பாங்க. யுத்தம் என்று வந்துட்டா வாங்கடா ராணுவத்துக்குன்னு சொன்னால் அத்தனை பேரும் கிளம்பி வந்துடணும். ஆனால் அவங்களுக்கு அந்த போதிய பயிற்சி இருக்காது. ராணுவத்துக்கு சேர்ந்து அந்த 2 வருஷம் பயிற்சி எடுத்திருப்பானே தவிர அதுக்கு பிறகு பயிற்சி எடுத்திருப்பானா, அதுக்கு பிறகு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பான், ஒரு பரோட்டா மாஸ்டராக இருந்திருப்பான், ஒரு டீ மாஸ்டராக இருந்திருப்பான், இப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இஸ்ரேல்காரன்னா விஞ்ஞானியாக இருப்பான். அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் தான் இப்போ கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட. நம்பர் 1 முட்டா பயலுவங்கிறது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உலகத்துக்கு காட்டி வச்சிருந்தது என்ன, 1000 அப்துல் கலாம் அங்கே இருக்காங்க போல, அத்தனை பேர் அறிவாளிகளாக இருக்காங்க போல, விஞ்ஞானிகள் அப்படியாக்கள் இப்படியாக்கள்னு காட்டி வச்சிருந்தாங்க. இப்போ யார் அறிவாளி யார் முட்டாப்பாய்ங்கிறது தெரிய வந்துருச்சுல. இந்த ரிசர்வ் படைன்னு வச்சிருப்பாங்க இந்த குரூப்பை. அத்தனை பேரையுமே யுத்தம் ஆரம்பிக்கும் போது மலன்னு 3 லட்சம் பேர் வந்தாங்க. நாங்களாம் ரிசர்வ் படை அடிச்சு துண்டை காணும் துணியை காணும்னு முக்காவாசி பேர் ஓடினா பாதி பேர் செத்து போனாங்கிற நிலை வந்த நேரத்தில் அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவங்கள இப்போ எப்படின்னு கேட்டால் ஊர் முழுக்க அறிவித்தல் கொடுக்குறாங்களாம். ரிசர்வ் படையில் இருக்கிறவர்கள் மீண்டும் ராணுவத்துக்கு வாருங்க, லட்சம் எல்லாம் உங்களுக்கு தருவோம். லட்சம் முக்கியமா உனக்கு உசுறு முக்கியமா? அவனே என்ன யோசிப்பான்டே, உசுறு முக்கியம். நாட்டை விட்டு பல பேர் ஓடி போறாங்க, ஊரை விட்டு ஓடி போறாங்க, தலைமறைவாகிறாங்க, தேடி போய் பிடிக்கிறாங்க என்கிற நிலையெல்லாம் உருவாகி இருக்குது. தேவையாடா உங்களுக்கு இதெல்லாம்? உனக்கு எதுக்கு தேவைக்கில்லாத பச்சை மிளகா வேலையெல்லாம் கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் 50,000 பேரை மீண்டும் ரிசர்வ் படைக்கு அழைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். முடியல. இப்படி எங்கேயாவது ஹமாஸ் கூப்பிட்டாங்கன்னு பாக்குறீங்களா, கசாம் கூப்பிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? அவங்க ஸ்டடியா நிக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பி அவர்களுடைய காரியம் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 50,000 ரிசர்வ் படைகளை மேலும் அழைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய மொத்த அணி 3,50,000 உயர்த்தப்பட இருக்கிறது. உயர்த்தப்பட இருக்கிறது என்று அறிவிக்க முடியுமே தவிர உயர்த்த முடியாது. அங்கே ராணுவத்தில் இருக்கிறவன் ஏன் வர்றான்னா அவன் ஜாபே ராணுவம் தான், வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓடி போனா போய் பிடிச்சிட்டு வர்றாங்க. நம்ம ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தனியாக விளங்கப்படுத்தி இருக்கிறோம்.
அந்த ஓடி போனவங்களை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் அங்கே கமிட்டி இருக்குது, அங்கே இயக்கமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அது தனியா. அப்படி இருக்கும்போது ரிசர்வ் படையை இருக்கிறவங்களை கூப்பிடுறாங்க, அவங்க வரமாட்டோம் என்று அடம்பிடிக்கிறார்கள் என்கிற அசிங்கமான கேவலமான நகைப்புக்குரிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்க. இவங்க லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ராணுவ ரீதியாக இவங்க படு தோல்வி என்பதை நாம் பலவிடத்தம் சொல்லித்தான் இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல் ஜசீரா அடித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அங்கே அவர்கள் நினைத்தது ஒன்று, நடப்பது வேறு. 10 நாளில் முடித்து விடுவோம் என்று உள்ளே வந்தவர்களால் 243வது நாளாகவும் நகர முடியாமல் இருக்கிறது. காசாவினுடைய எந்த பகுதிகளையும் நாங்கள் மொத்தமாக கைப்பற்றிக் கொண்டோம் என்று ஒரு இடத்தை கூட அவர்கள் இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலிய விமானப்படை இன்றைக்கு லெபனான் பகுதிகளிலே இருக்கக்கூடிய சில இடங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அப்படி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அதற்கு எதிராகவும் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்துகிறார். அதே நேரம் காசாவினுடைய புரூஜ் முகாம் பகுதிகளில் இன்றைக்கு கடுமையான விமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய போராளிகளும் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நேற்றும் நடத்தியிருந்தார்கள், இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மோட்டார் குண்டு தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளை ISW, CTP ஆகிய சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்புகளும் இன்றைக்கு சொல்லியிருக்கிற அதே நேரம் புரூஜ் பகுதியை சுற்றி ஹமாஸ் தன்னுடைய இருப்பை பலமாக தக்க வைத்திருக்கிறது என்கிறது யுத்தங்களை கண்காணிக்கக்கூடிய ISW, CTP ஆகிய அமைப்புகள். ஏன்னா புரோஜில் இப்போ அவங்க ஏற்கனவே ஜபாலியாவில் வாங்கின அடிபத்தலன்னு இன்னைக்கு திருப்பி புரோஜுக்குள்ள வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு அந்த கண்காணிப்பு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, புரூஜை நோக்கி அவங்க திரும்ப வந்திருக்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், அங்கே ஹமாஸ் பலமாக காலூன்றி விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் மேல நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்கிற செய்திகளையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போதுதான் இஸ்ரேல் லெபனான் எல்லைகளுக்கு அருகிலே ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறார்கள், லெபனானுடைய தேசிய செய்தி நிறுவனமாக இருக்கிற NNA இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுடைய ஜத அல் ஷாப் அதே நேரத்தில் ஹூலா மார்கபா பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி இங்கிருந்து ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் லெபனான் அருகில் இருக்கக்கூடிய மல்கியா, கிபுட்ஸ் ஆகிய பகுதிகளிலும் இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளை தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நார்த் இஸ்ரேலில் கடுமையான சைரன் தாக்குதல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஹெஸ்புல்லாக்களுடைய ட்ரோன் அட்டாக் அங்கே நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகிறது. இஸ்ரேலிய நகரங்களாக இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனா, மெட்டுல்லா பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் மொத்தமாக எரித்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள், வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் வந்து போனதுக்கு பிறகு அவர்கள் மேலும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னால், இன்றைய தினம் லெபனானில் இருந்து வீசப்பட்ட குண்டுகள் சைரன்கள் இயங்காத நிலையில் ஹர்பை ஷாய்த் என்கிற இஸ்ரேலிய நகரங்கள் மீது போய் விழுந்திருக்கிறது. அதிலே 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஹாரெட்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அவர்களுடைய பத்திரிகை ஹாரெட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க 11 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனால் லெபனானில் இருந்து இன்றைக்கு கடுமையான தாக்குதல்கள் எல்லா தரப்பிலிருந்தும் வீசப்பட்டிருக்கிற அதே நேரம் ஹமாஸ் தெற்கு பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது. வடக்கு பகுதிகளில் ஹெஸ்புல்லாக்கள் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களுடைய உளவு பிரிவு பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் அப்பர் கலீலி பகுதிகளில் இருந்து அத்தனை பேரையும் வெளியேற்றி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த அப்பர் கலீலி பகுதிகள் இன்றைக்கு சுடுகாடாக மாற்றப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த தாக்குதல்களை 3 நாட்களாக பயங்கரமாக தாங்கள் நடத்தியதற்கான ஒரு ரகசியத்தை போட்டு உடைத்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹமாஸுக்கு தேவையான ஆயுதங்களை
உள்ளே கொண்டு போக வேண்டிய தேவையும் இருந்தது. நாங்கள் உங்களை திசை திருப்ப நினைத்தோம், தெளிவாக திசை திருப்பி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் லெபனானுடைய எல்லையை என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் லெபனானிலிருந்து வீசப்பட்ட ஏவுகணைகளால் தாக்குதலுக்குள்ளான பகுதிகளை பார்க்க போயிருந்தார். போனவரை நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்துவோம் தான் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். எது எப்படி போனாலும் ஹிஸ்புல்லாக்கள் ஒருபுறம் வம்படியாக சென்று தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் ஹமாஸுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துவிட்டோம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினமும் ஹூதிகள் எந்த விதமான அறிவித்தல்களையும் வெளியிடவில்லை, அவர்கள் கப்பல்கள் மீது எந்த தாக்குதல்களையும் நடத்தி இருக்கவில்லை என்பது இன்றைக்கு பதிவாகி இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கும் கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்றால், பாலஸ்தீன போராளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய இடத்தை மீட்டுக் கொள்வதற்காக தங்களுடைய சுதந்திர நாட்டுக்காக வேண்டி அவர்கள் அங்கே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்திற்காக வேண்டி தாங்களாக முன்வந்து இஸ்ரேலோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் முன்னேறி கொண்டே போகிறார்கள். இவர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் பின்வாங்குகிற அளவுக்கு இஸ்ரேலுடைய பல நகரங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது. ஹிஸ்புல்லாக்கள் பல நகரங்கள் எங்களுடைய கண்காணிப்பின் கீழ் வந்துவிட்டது, ரதுவான் படைப்பிரிவு உள்ளே அபாரமாக நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் ஏற்கனவே ஹசன் நஸ்ருல்லாவும் வெளியிட்டிருக்கிறார். இப்படி பலவிதமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. வல்ல ரஹ்மான் அந்த மக்களை பாதுகாக்க போதுமானவன், வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போதுமானவன். பாலஸ்தீனம் சுதந்திரமடைய, பாலஸ்தீனம் வெற்றி பெற, பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். ஜனநாயக முறையில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள். இந்த இரண்டை மாத்திரம் தான் நாம் செய்ய முடியும். இதை தவிர்த்து வேறு எதையும் நாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இஸ்லாம் நமக்கு அந்த அனுமதியையும் தரவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ளுகிற அதே நேரத்தில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் அரச பயங்கரவாதமும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு, அவர்களுக்கு எதிராக மறக்காமல் குனூத்து நாசிலா ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் எதிர்வருகிற ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாம் குர்பானி ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஒரு குர்பானியினுடைய பங்கு 37,000 ரூபாய் இலங்கை பணங்கள் என்று அறிவித்திருக்கிறோம். இதிலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் வெள்ளம் பிட்டிய கொழும்பின் சில பகுதிகளில், அதே நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 16 சகோதரர்கள் அதிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு உணவுகள் பல பக்கத்தால் வழங்கப்பட்டிருந்தாலும் தண்ணீர் வற்ற ஆரம்பித்திருக்கிறது. வற்றியவுடன் அவர்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்படும். அவர்கள் வீடுகளை துப்புரவு பண்ண வேண்டியிருக்கிறது, அவர்கள் வீடுகளை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய பல உடைமைகளை அவர்கள் இழந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கான சில பல பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கெல்லாம் இருக்கிறது. எனவே அதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அவர்களுக்கான தேவைகளை முடிந்த அளவு பூர்த்தி செய்வதற்கான பொருள் உதவிகளை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.